துலாம் ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம அமைப்புகள் உருவாகக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்குங்க. வாரத்தின் திங்கட்கிழமை ஆரம்பமே உங்களுக்கு சந்திராஷ்டமம், அதாவது ஞாயிற்றுக்கிழமை நைட்டு 11 மணி 3 நிமிஷத்துக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்குது. 22ஆம் தேதி ஜூன் மாதம் ஞாயிற்றுக்கிழமை இரவு 11 மணி 3 நிமிஷம். அப்போ திங்கட்கிழமை விடியும் போதே உங்களுக்கு சந்திராஷ்டமம் தான். திங்கக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் முழுக்க உங்களுக்கு சந்திராஷ்டமம். செவ்வாய்க்கிழமை நைட்டு 11:45 தான் சந்திராஷ்டமம் முடியுது. அதுலேயும் ஜூன் 24ஆம் தேதி. ஆக திங்கள் செவ்வாய் ஆகிய 2 நாட்களும் துலாம் ராசிக்காரர்களுக்கு சந்திரன் 8இல் மறையக்கூடிய சந்திராஷ்டம நாள். இதில் குறிப்பாக என்னென்னா, சந்திர அமாவாசைக்கு பக்கத்தில் வருவார். அவருக்கு இங்கே சுப தொடர்புகள் இல்லாமல் சனியோடைய பார்வை மட்டும்தான் கிடைக்குது. அப்போ என்னன்னா 2 நாட்கள் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆவீங்க. ஆகவே துலாம் ராசிக்காரர்கள் திங்கட்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் யாரையும் நம்பாமல், எதையும் நம்பாமல், மனசு அந்த நேரங்களில் ரொம்ப குழப்பமாகவே இருக்கும். கொஞ்சம் தடாலடி அமைப்புகள்லாம் அந்த நேரத்தில் தான் செய்வீங்க. ஆகவே எந்த ஒரு வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய, சொந்த வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய, வேலை தொழில் வியாபார அமைப்புகளை மாற்றக்கூடிய எந்த ஒரு முடிவையும் திங்கட்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் துலாம் ராசிக்காரர்கள் எடுக்கக்கூடாது. திங்கள் செவ்வாய் 2 நாட்களுமே உங்களுக்கு சந்திராஷ்டமம் முழுமையாக நீடிப்பதால் பெரியவங்க கிட்ட, வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் அல்லது அம்மா அப்பா மாதிரியானவர்கள்ட்ட எதற்கும் ஒரு ஆலோசனை கேட்டு அமைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. பண விஷயத்தில் யாரையும் நம்பாதீங்க. சோசியல் மீடியாவில் ஃபேஸ்புக்கில் வர்ற தகவல்கள், ஓடிபி கேட்டு வரக்கூடிய தகவல்கள், அப்படி இருக்குது இப்படி இருக்குது, ₹1 போட்டிங்கன்னா 10 ரூபாய் எல்லாம் இந்த மாதிரியான தம்முடைய காதில் பூ சுத்தக்கூடிய வேலைகள், ஸ்கேம் அப்படின்ற மாதிரியான ஒரு இது மோசடி, ஏமாற்றுதல் போன்றவைகள்லாம் சந்திராஷ்டம நாட்களில் தான் நடக்கும். ஆகவே வாரத்தின் முதல் 2 நாட்கள் துலாம் ராசிக்காரர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு வாரமாக, சந்திராஷ்டம நாட்களாக இப்போது இருக்கிறது. அதை தவிர்த்து மற்ற 5 நாட்கள்லாம் பெரிய அளவில் கஷ்டங்கள் இருக்காதுங்க. 9, 10ஆம் இடங்கள்ல வாரத்தின் கடைசியில் சனி ஞாயிற்றுக்கிழமையில பார்த்தீங்கன்னா சந்திரன் அற்புதமாக 10ஆம் இடத்தோடு புதனோடு சேர்ந்து 9, 10ஆம் அதிபதிகள் தர்மகர்மாதிபதி யோகத்தில் அமைந்திருக்கக்கூடிய சிறப்பான நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. ஆக முதல் 2 நாட்கள் டிராவல் பண்றவங்க கூட கொஞ்சம் உஷாரா, சூட்கேஸில் என்ன வச்சிருக்கிறீங்க, நகை வச்சிருக்கிறீங்களா, பணம் வச்சிருக்கிறீங்களான்னு கவனமா இருக்கணும். பிற்பகுதி 5 நாட்கள் எல்லாம் நன்றாக இருக்கும். தொட்டது துலங்கும். திருமண அமைப்புகள் நன்றாக இருக்கும். காதல் வாழ்க்கை நன்றாக இருக்கும். மிக முக்கியமாக வேலைகள் கிடைக்கக்கூடிய தன்மை, பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவைகளை எதிர்பார்த்திருந்தவர்களுக்கு வாரத்தின் இறுதியில் வெள்ளிக்கிழமை அல்லது அடுத்த வாரம் திங்கட்கிழமை உங்களுக்கு நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. எதையும் சாதிக்கக்கூடிய நல்ல வாரமாக வாரத்தின் பிற்பகுதி 5 நாட்கள் அமைந்திருக்கிறது துலாத்திற்கு இந்த வாரம்.